சொல்றதுங்கிறது மாதிரி இல்லாத விஷயத்தை நம்ம சொல்றது வதந்தி தானே. அல்லாஹ் நம்ம அனைவரையும் இதிலிருந்து பாதுகாப்பானாக. அப்ப நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இந்த குர்ஆனுடைய உபதேசத்தை மனதில் நிறுத்தி செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக குர்ஆன் கூறக்கூடிய உபதேசம் என்னதுன்னா, வாக்கு மீறாதீர்கள். வாக்கு மீறாதீர்கள், வாக்கு ஒரு மனிதருக்கு கொடுத்துட்டா என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வாக்கு என்னென்ன எதுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்? அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்தோம், நீ ரப்பு நான் அடியான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதே தன்மை நம்மகிட்ட இருக்கா? நம்மளுக்கு ஒரு காலில் அடிபட்டுருச்சு, ஒரு கையில் வலிக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கான அல்லாஹ் எல்லா நேரமும் அவனை கூப்பிட்டு ஒப்படைக்கிறதுக்கு பேர் தானே அல்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த ஈமான்ங்கிற ஒரு உறுதியை வச்சு நம்மளை அல்லாஹ் தஆலா இப்போ எல்லாரையுமே ஒருங்கிணைத்து அல்லாஹ் உட்கார வச்சிருக்கானே. சுபஹானல்லாஹ். அப்ப இது அவனுக்கு நம்ம கொடுத்து விட்ட வாக்குறுதிக்கு அல்லாஹ் தஆலா இது ஒரு சான்றாக இருக்கும்ல. அல்லாஹ்ட்ட நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம்? உன்னை நான் வணங்குவேன், எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதுல இருந்து நம்ம எத்தனையை மீறி நடக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம்? வாக்குறுதி இப்போ கொடுக்கறதுக்கு பேர் தான் வாக்குறுதி கிடையாது. நம்ம வாழ்நாளில் நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்து நிறைவேற்றியிருக்கோமா? ரசூல்கிட்ட சொன்னதை நிறைவேற்றியிருக்கோமா? நம்மளுடைய குடும்பத்தார்கிட்ட நம்ம வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கோமா? இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீரமைச்சு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது குர்ஆன் கூறக்கூடிய உபதேசத்துல 4வது உழைத்து சாப்பிடுங்க. உழைத்து சாப்பிடுங்க. அதாவது